வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு பாருங்கள், அயன் பாக்ஸ் இல்லை. அவசர ஆத்தத்துக்கு ஏதோ ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோ, கரண்ட் இல்லை சரிங்களா, ஒரு கட்டட வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, கரண்ட் இல்லை, கசாமுசான்னு இருக்குது, வெளியே போகணும். இங்கே பாருங்க, வெளியே போகணும், என்ன பண்ணலாம்? ஒரு அயனிங் பண்ணலாமா? இந்த தண்ணி கொண்டு பார்க்கலாங்க என்ன பண்ணலான்னு. வாங்க பார்க்கலாம். இந்த லூப்பை நம்ம கரெக்ட் செஞ்சு கொடுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு திருப்பிக்கணும், பேண்ட்டை திருப்பிக்கலாம். இந்த லூப்பை நம்ம கரெக்ட் செய்கிறோம். இங்கே பாருங்க, இதையும் வச்சு கரெக்ட் செஞ்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. சரிங்களா, வாய் வந்து சாயம் போகாத வாய் போகணும். எல்லா வாயிலையும் பண்ணிங்கன்னா வீணாக போயிடும் பேண்ட்டு. கையில் ஃபஸ்ட்டு நம்ம நைவிக்கணும். எவ்வளோ சுருக்கு பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், சுருக்கு ஃபுல்லாக சுருக்குதே. இந்த பேண்ட்டு ஃபுல்லாக சுருக்குதே இதே. சரிங்களா, இது எப்படி நீட் பண்ணுறேன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் கடை இருந்தால் போய் அயன் பண்ணிக்கலாம். கடை இல்லாத போது சொல்கிறேன். இந்த மாதிரி தொழிக்கணும் தண்ணி. வண்டி எடுத்தால் போயில கடைக்கு அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கடைக்கு நின்று பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போய் கட்டட வேலையாகட்டும் ஏதோ ஒரு வேலை போய் மாட்டிட்டோம்னா சிரமம். பாருங்கள், அப்படியே சுருக்கமாக இருந்துச்சு, இப்போ பிடிக்குது. பரவாயில்லைங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் அதான் ரொம்ப சுருக்கு பரவாயில்லைங்க. பாருங்க. பாருங்க, இது சுருக்குதேன். அடிப்பாக நீட்டாக இருக்குது, மேல் பாக சுருக்காக இருக்குது. இதையும் கரெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப சுருக்காக இது. சுருக்குலேன்னு வச்சுக்கோங்க, கையில் சும்மா நீங்கினே போதும். வாங்க பாருங்கள், பரவாயில்லைங்களா? கொஞ்சம் சுருக்கம் கம்மியாக இருக்குதுல்லைங்க.
தெரியுதா? அப்போலாம் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது. சிம்பிள் கான்செப்ட்டுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சில நுணுக்கங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பின்னாடி கட் பண்ணுது, முன்னாடி கட் பண்ணது, பின்னாடி நல்லா இருக்குது. இது லைட்டாக அதே மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா தண்ணி ரொம்ப தெளிக்க தேவையில்லை, லைட்டாக தெளிச்சிட்டு அது நீட்டாக பண்ணிக்கிட்டோம்னா இது உங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படாது நீட்னஸ்ஸு. அது ரொம்ப நேரம் தட்டணும், இது ரொம்ப நேரம் தட்டலை பாருங்கள். இது சீக்கிரம் முடிஞ்சிச்சு தட்டது, நீட்டாகிடுச்சு. ஆனால் அங்கே போய்ட்டு ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டோம் தான் கையிலே சேர்ந்து இங்கே பாருங்க. எப்படி நீ வரான்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா? இந்த நீ வரதே பல விசிஷ்டம் சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட்டு நீட்டு பச்சுன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஒரு மடி சரிங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி சுருக்கம் இருந்தது சரிங்களா? ஒரு அளவுக்கு இருக்குதுல்ல சரிங்களா? ஓரளவுக்கு இருந்தால் போதாதா? நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சூப்பராக. இது கையில் நம்ம அயன் பண்ணது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நீட்னஸ் தேவையில்லை. பேண்ட்டு உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படிங்க நீட்டாக இருக்குங்களா? பேண்ட்டு உள்ளே சுருக்கு பெரிய அளவில் இருக்காது. கரெக்டுங்களா? தெரியுது பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாட்டாத காட்டில் மாட்டினா இப்போ வீட்டிலேருந்தே பிரச்சனை இல்லை, அடிச்சுக்கலாம். வெளியே போனோம் இந்த போட்டு ஒரு வெளியீடி போகிறோம், ஒரு கடைக்கண்ணிக்கு போகிறோம், கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்குது, கசா முசான்னு போட்டு துவைச்சிட்டு அப்படியே போட்டால் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு தண்ணி வச்சு கொண்டு அயன் பண்ணிக்கலாம். சொன்னால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.